அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். கூகுள் குரோமை வேற யாருக்காவது விற்கணும்னு சொல்லி வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு உலக அளவுல முக்கியமான செய்தியா இருக்கு. நீங்க கேட்டது கரெக்டு தான். கூகுள் விற்க போறேன்னு சொல்லல. கூகுள் குரோமை கூகுள் வித்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட் தான் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க நம்பலனாலும் அதுதான் நிஜம். இது என்னடா கூத்தா இருக்கு? கூகுள் நிறுவனம் அவங்க ஸ்கிராட்ச்ல இருந்து ஒரு கம்பெனியை உருவாக்கி பெரிய அளவுல எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே எதுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் வேற யாருக்கும் விற்கணும்னு சொல்றாங்க அப்படின்ற கேள்வி வருதுல. அதே கேள்வியும் அதே சந்தேகம் தான் எனக்கும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஆன்டி ட்ரஸ்ட் லாஸ் அப்படின்னு இருக்கு. அந்த ஆன்டி ட்ரஸ்ட் லாஸ் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காவில் இருக்கிற தொழில் நிறுவனங்கள்ல மோனோபோலி, அதாவது ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் எல்லாத்தையுமே வச்சிருக்கும், எல்லா பிஸ்னஸையும் வச்சிருக்கும், எல்லா மார்க்கெட் ஷேரையும் வச்சிருக்கும் அப்படிங்கிற நிலைமை இருக்கக்கூடாது. காம்படிஷனுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அப்போதான் பிஸ்னஸ் ஃபேராக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்டி ட்ரஸ்ட் லாஸ் எல்லாம் சொல்லுது. அப்போ இந்த ஃபெடரல் ட்ரேட் கமிஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இந்த 2 அமைப்புகள் தான் இந்த ஆன்டி ட்ரஸ்ட் லாஸ் கடைபிடிக்கப்படுதா அப்படிங்கிறத கண்காணிக்கிற அமைப்புகள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற பிஸ்னஸஸில் எங்கெல்லாம் மோனோபோலி, ஒரு தனி நிறுவனம் பெரிய அளவிலான மார்க்கெட் ஷேரை வச்சிருக்கு, வேற காம்படிட்டர்ஸை வளர விடாமல் செய்யுது, அவங்களுடைய வளர்றதுக்கான வாய்ப்பையும் ஒடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவங்க மேலே கேஸ் போட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, உங்களுடைய நடவடிக்கையை மாற்றுங்க, உங்களுடைய பிஸ்னஸ் மாடலை மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவிலே எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு டெலிகாம் நிறுவனம் மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க சொல்றது தான் ப்ரைஸு. அவங்க எவ்வளோ அதிகமாக வச்சுருந்தாலும் அந்த காசை கொடுத்து தான் நம்ம டெலிகாம் சர்வீசஸை வாங்கணும். அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. 4-5 பேர் காம்படிஷனில் இருந்தால் தான் அவங்களுடைய விலையும் குறைவா இருக்கும், அந்த காம்படிஷனுக்கு நடுவில் நடக்கிற பிசினஸும் சரியான ஒரு செக்லிஸ்டோட இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஆன்டி ட்ரஸ்ட் லாஸை அமெரிக்காவோட ரொம்ப தீவிரமா பின்பற்றுறாங்க. சரி, இப்போ கூகுள் பிரச்சனைக்கு வருவோம். 2020 இந்த ஆன்டி ட்ரஸ்ட் லாஸ் அடிப்படையில் கூகுள் நிறுவனத்துக்கு எதிராக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் ஃபெடரல் ட்ரேட் கமிஷனும் ஒரு வழக்கை தொடர்றாங்க. அதுல கூகுள் நிறுவனம் இந்த சர்ச் இன்ஜின் அந்த விஷயத்துல மோனோபோலியா இருக்காங்க. அவங்களுடைய ஷேர் தான் ரொம்ப பெருசா இருக்கு. மற்ற சர்ச் இன்ஜின் நிறுவனங்களை இவங்க வளர விடாம செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தொடர்றாங்க. இந்த வழக்குல அமெரிக்காவில் இருக்கிற வேறு சில மாகாணங்களும் கூகுளுக்கு எதிராக வழக்குல சேர்றாங்க. இந்த வழக்கு 4 வருஷமா நடக்குது. ஆகஸ்ட் 2024 இந்த வழக்குல கொலம்பியா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறாங்க. நீதிபதி அமித் மேத்தா அவர் தான் தீர்ப்பு கொடுக்குறாரு. அதுல அவர் சொன்னது என்னன்னா, கூகுள் நிறுவனம் மோனோபோலியா தான் செயல்பட்டு இருக்கு, அதுவும் இல்லீகலான முறையில காம்படிஷனை வளர விடாம செஞ்சு இவங்க ஒரு மோனோபோலியா வளர்ந்துருக்காங்க. இது சட்டப்படி குற்றம். ஆன்டி ட்ரஸ்ட் லாஸின் படி இது செல்லுபடி ஆகாது. கூகுளினுடைய இந்த மோனோபாலியை தடுக்கிறதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு பரிந்துரையாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் மாதம் தீர்ப்பு கொடுத்துட்டாரு. இப்போ அந்த பரிந்துரையை நேற்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் தான் அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த பரிந்துரையில் போடப்பட்ட பெரிய குண்டு என்னன்னா, கூகுள் நிறுவனம் தங்களுடைய கூகுள் குரோமை வேற யாருக்காவது விற்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது அந்த சர்ச் இன்ஜின் பிஸ்னஸை வேற யாருக்காவது வித்துருங்க, அதை நீங்கள் வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொடுத்த அந்த முக்கியமான பரிந்துரை. உலக அளவில் இன்னைக்கு சர்ச் இன்ஜினில் யாருடைய ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அது கூகுளினுடைய சர்ச் இன்ஜின் தான். கிட்டத்தட்ட உலகத்தினுடைய 90% சர்ச்சஸ் கூகுள் மூலமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெரிய ப்ராடக்டை இவங்க விற்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க. கூகுள் குரோம் ஒரு மோனோபோலியா இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டாங்க. அவங்க வளர்ந்ததோடு மட்டும் கிடையாது, காம்படிஷனில் இருக்கிற நிறுவனங்கள் வளர்றதுக்கு இருக்கிற வாய்ப்புகளையும் தங்களுடைய பிஸ்னஸ் டாமினேஷன் மூலமாக இவங்க ஆக்கிரமிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு ஆண்ட்ராய்டு எடுத்துக்கோங்க. ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது கூகுள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மேனுஃபேக்சர்ஸுக்கு. ஆனால் அந்த மேனுஃபேக்சர்ஸுக்கு இவங்க வைக்கிற நிபந்தனை என்னன்னா, கூகுளினுடைய ஆப்ஸை அந்த ஃபோனில் ப்ரீ இன்ஸ்டால்டாக வைக்கணும். இது ஆப்பிள்லேயுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பிளுடைய ப்ரௌசரை தாண்டி கூகுள் குரோமையும் ஆப்பிள் ஃபோன்ஸில் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள போடப்பட்ட நிபந்தனை. இப்போ ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது இவங்க ப்ராடக்ட்ன்றனால அதன் மூலமாக கூகுள் குரோமையும் ஒரு டிஃபால்ட் ப்ரௌசராக கொண்டு வந்துடுறாங்க. இதனாலேயே மற்ற காம்படிட்டர்ஸுடைய ஆப்ஸை அங்கே கொடுக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. இப்போ கூகுளும் ஆப்பிளும் ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. கூகுள் குரோம் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க ஆப்பிள் ஃபோனில் அந்த குரோம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. ஆனால் மற்ற நிறுவனங்களால் கொடுக்க முடியறது கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் இவங்க அதை விட அதிகமாக கொடுத்துட்றாங்க. இவங்க அளவுக்கு யாராலையுமே கம்பீட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் அங்கே நிலவுது. அதனால ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் கூகுளினுடைய ஆப்ஸை ப்ரீ இன்ஸ்டால்டாக வைக்கணும் அப்படிங்கிற அந்த நிபந்தனையுமே கூகுள் நிறுவனம் ரத்து பண்ணணும் அப்படிங்கிற உத்தரவை நீதிமன்றம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்.
கூகுள் நிறுவனத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள். அதில் அந்த வருமானத்தில் கிட்டத்தட்ட 70% இந்த கூகுள் குரோம் மூலமாக சர்ச் மூலமாக மட்டுமே வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. சர்ச் மூலமாக மட்டும் டேரெக்டாக கிடைச்சிடாது. சர்ச் மூலமாக கிடைக்கிற டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டா வச்சு இவங்க SEO ஆட்ஸ் எல்லாம் நிறைய ரன் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு கிடைக்கிற அந்த ஆட் ரெவன்யூமே இவங்களுடைய வருமானத்தில் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கையில் கிடைக்கிற டேட்டா அப்படிங்கிறது சாதாரணமாக தெரியுது, ஆனால் அதை வச்சு பெரிய அளவிலான பிசினஸ் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டேட்டா காம்படிட்டர்ஸுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் கூகுள் என்ன பண்ணணும்னா, காம்படிட்டர்ஸோடைய ஆப்ஸை யூஸ் பண்ற கஸ்டமர்களுக்கு கூகுள் நிறுவனம் சர்ச் ரிசல்ட்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டையும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த பரிந்துரையில சேர்த்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு வழக்கு 2001 மைக்ரோசாஃப்ட்டுக்கு எதிராகவும் போடப்பட்டுச்சு. அதுல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தங்களுடைய இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற அந்த வெப் ப்ரௌசரை எல்லா விண்டோஸ் பிசிலையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ மேனுஃபேக்சரர், அதாவது லெனோவா, HP போன்ற கம்பெனிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வேற ஏதாவது ப்ரௌசரை அதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அதை இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு மைக்ரோசாஃப்ட் அனுமதிக்க மாட்டுறாங்க. வேற ஏதாவது காம்படிட்டரோட வெப் ப்ரௌசரை அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அபராதம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன்ஸை வேற வந்து போட்டு வச்சிருக்காங்க. குறிப்பாக நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வெப் ப்ரௌசரால் பிஸ்னஸே பண்ண முடியல அப்படிங்கிறது அப்போ பெரிய பிரச்சனையாச்சு. ஸோ அதுவும் இந்த ஆன்டி ட்ரஸ்ட்ல கீழே வந்து ஒரு வழக்காக மாறுச்சு. அப்போ நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தவிர மற்ற வெப் ப்ரௌசர்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கும் அந்த மேனுஃபேக்சரருக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, ஒரே கம்ப்யூட்டரில் மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கு அந்த மேனுஃபேக்சரருக்கு உரிமை இருக்கு, அதை மைக்ரோசாஃப்ட் தடுக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த இடத்துல தீர்ப்பாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து மைக்ரோசாஃப்டும் நடைமுறைப்படுத்தினாங்கன்னு வைங்களேன். இப்போ இதே மாதிரி வழக்கு தான் கூகுள் மேலே வந்திருக்கு. கூகுள் மேலே மட்டும் கிடையாது, மெட்டா மேலே இருக்கு, அமேசான் மேலே இருக்கு, ஐஃபோன் மேலேயுமே வெவ்வேறு வழக்குகளாக நடந்துகிட்டு இருக்கு. கூகுள் குரோமை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்கிற அந்த பரிந்துரையை கூகுள் பயங்கரமாக கண்டிச்சிருக்காங்க. ஏங்க என்னங்க இது, நீங்கள் உங்கள் எல்லையை மீறி போய்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் இவ்வளோ வருஷம் உருவாக்கின கம்பெனியை அசால்ட்டாக வித்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு மீறி நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொதிச்சு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, டிசம்பர் 20 கூகுள் தங்களுடைய தரப்பு வாதத்தை வைக்கணும். நாங்கள் இந்த மோனோபோலியிலிருந்து விடுபட்டு காம்படிஷனுக்கு வாய்ப்பளிக்கிற வகையில் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் தங்களுடைய பரிந்துரையை கொடுக்கலாம். அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு நீதிமன்றம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது 2025 தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஜனவரி 20 அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்து பதவியேற்க இருக்காரு. பைடனுடைய ஆட்சி முடிஞ்சிடும். புதிய ஆட்சி கூகுளுக்கு சாதகமான நடவடிக்கை எடுக்குமா, ட்ரம்ப் அதுக்கு உதவுவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. நேற்று கூட கூகுள் CEO சுந்தர் பிச்சை ட்ரம்ப்புக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. பக்கத்திலேயே எலான் மஸ்க்கும் வழக்கம் போல உட்கார்ந்து இருந்திருக்காரு. அவரும் பேசுனதா சொல்றாங்க. இது ஏன் எலான் மஸ்க் அங்கே உட்கார்ந்து இருக்கிறது கூகுளுக்கு ஒரு சிக்கல்னா, இந்த தேர்தல் பரப்புரைகள்லாம் நடந்துட்டு இருந்தப்போ எலான் மஸ்க் ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட்டை ஷேர் பண்ணுறாரு. அதில் என்ன இருந்துச்சுன்னா, ட்ரம்ப்னு கூகுளில் சர்ச் பண்ணோம்னா கமலா ஹாரிஸ்னு வருது, ரொம்ப ஃபேராக நீங்கள் வந்து கூகுள் சர்ச் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டையராக அவர் ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாரு. ஸோ எலான் மஸ்க்கு இப்போ ட்ரம்ப்புக்கு எவ்வளோ முக்கியமானவர்னு சொல்லிட்டு நம்மளே பல வீடியோக்கள் வந்து சொல்லியிருக்கோம். ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் அவ்வளோ ஈஸியாக கூகுளுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இல்லை கூகுள் குரோமை விற்கிற அளவுக்கு பெரிய நடவடிக்கைகளை போக விடாம அவர் சொல்ற சில விஷயங்களை கூகுளை செய்ய வைப்பாரு அப்படின்னு இன்னொரு தரப்புலையும் சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி இல்ல, இந்த வழக்கு அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் ஃபெடரல் ட்ரேட் கமிஷனும் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த வழக்குல இருந்து விலகிட்டா கூட மற்ற மாகாணங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கூகுள் மேல வழக்கு போட்டிருக்காங்க. அதனால அவங்க இதுல இருந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. ஸோ எதா இருந்தாலும் லீகலா இந்த விஷயத்த கூகுள் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஆனால் அதில் என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் பெரிய கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கு. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம எப்போயுமே நம்ம கூகுளில் போய் தான் ஒரு விஷயத்தை தேடுவோம். ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்கிற இந்த பரிந்துரையெல்லாம் கேட்டால் கூகுளையே நம்ம எங்கேயாவது தான் போய் தேடணும் போல இருக்குது. இது போல் சர்வதேச செய்திகள் பல விஷயத்தை விகடன் டிவியில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. நான் உங்கள் வெங்கடேஷ். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.